2025ஆம் ஆண்டு பிப்ரவரி 14ஆம் தேதி அரசிதழ்ல கெசட்ல அந்த அறிவிப்பு என்பது வெளியிடப்பட்டது. அதுலதான் சில விதிமுறைகள் எல்லாம் கொண்டு வரப்பட்டது. அதுல வந்து ஆன்லைன் விளையாட்டுகளை விளையாட வந்து ஆதார் இணைப்பு கட்டாயமாக்கியும், நள்ளிரவுல 12 மணி முதல் அதிகாலை 5 மணி வரை விளையாட்டுக்கு யாரையும் அனுமதிக்க கூடாது எனும் நேர கட்டுப்பாடுகள் விதிக்கப்பட்டிருந்தது. இந்த விதிகளை எதிர்த்து தான் சென்னை உயர்நீதிமன்றத்துல பிளே கேம்ஸ் நிறுவனம், அதே போல ஹெட் டிஜிட்டல் ஒர்க்ஸ், எஸ்போர்ட் பிளேயர்ஸ் நலச்சங்கம் உள்ளிட்ட பல்வேறு நிறுவனங்கள் வந்து இந்த வழக்குகளை தொடர்ந்திருந்தன. இந்த வழக்குகள்ல தான் இந்த விசாரணை என்பது சென்னை உயர்நீதிமன்ற நீதிபதி எஸ் எம் சுப்பிரமணியம் மற்றும் நீதிபதி சன் ராஜசேகர் ஆகியோருடைய அமர்வு முன்பு அந்த வழக்கு விசாரணை என்பது நடைபெற்றது. அப்போது வந்து இதுல வந்து இந்த பல்வேறு வாதங்கள் வந்து முன்வைக்கப்பட்டது. குறிப்பாக மூத்த வழக்கறிஞர்கள் முகல் ரோத்தகி, அரியமா சுந்தரம் உள்ளிட்டோரெல்லாம் வந்து சென்னை உயர்நீதிமன்றத்தில் ஆஜராகி அந்த விளையாட்டு நிறுவனங்களுக்காக ஆஜராகி அந்த வாதங்களை எல்லாம் முன்வைத்தார்கள். அப்போது வந்து என்ன வாதங்கள் அவர்கள் முன்வைத்தார்கள் என்றால், அரசினுக்கு வந்து உரிமை கிடையாது, வர்த்தக உரிமையில பாதிக்கும் வகையில இது உள்ளது என்று அவர்கள் வந்து வாதிட்டார்கள். அதே போல ஆன்லைன் நம்பி விளையாடுவதை அடிமைப்படுத்துவதாக கருத முடியாது என்றும், நீண்ட நேரம் சுயநினைவுடன் பயன்படுத்துவதாக கருத வேண்டும் என்றெல்லாம் வாதங்கள் முன்வைக்கப்பட்டது. இது வந்து ஆன்லைன் விளையாட்டுகள் திறமைக்கானது என்றும், திறமைக்காக விளையாடுபவர்களுக்கு எந்த பிரச்சனையும் இல்லை என்றும், திறமைக்கான ஆன்லைன் நம்பி அடிமைப்படுத்தி என்பதை ஏற்க முடியாது என்றும், தற்கொலைகளுக்கெல்லாம் பல காரணங்கள் உள்ளது, ஆன்லைனில் விளையாடியதால் பணம் பறித்து தற்கொலை செய்து கொள்வார் என்பதை ஏற்றுக்கொள்ள முடியாது என்றெல்லாம் அந்த வாதங்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டது. இதற்கு தமிழக அரசு சார்பில் மூத்த வழக்கறிஞர் பி எஸ் ராமன், அதே போல அரசு தலைமை வழக்கறிஞர் உள்ளிட்டவர்கள் வந்து ஆஜராகி வாதங்கள் எல்லாம் முன்வைத்தார்கள். அவர்கள் வந்து காசு கொடுத்து ரம்மி விளையாடினால்தான் அதுவும் சூதாட்டம் தான் எனவும், ஆன்லைன் ரம்மியை ஒழுங்குபடுத்த மாநில அரசுக்கு அதிகாரம் உள்ளது, எனவே இதை ஒழுங்குபடுத்த அரசின் பொறுப்பு என்றும் தெரிவிக்கப்பட்டது. அது மட்டுமல்ல, பாஸ்போர்ட் உள்ளிட்ட ஆவணங்கள் மூலமும் வயதை முறையாக சரிபார்க்க முடியாது என்பதனாலதான் ஆதார் எண் கேட்கப்படுவதாக என்ற வாதங்கள் எல்லாம் முன்வைக்கப்பட்டது. ஆக இந்த வழக்குல இந்த வாத பிரதிவாதங்கள் என்பதெல்லாம் முடிவடைந்துதான் இன்றைக்கு தீர்ப்பு என்பது வழங்கப்பட்டிருக்கிறது. அதுல வந்து தற்போது தமிழக அரசு கொண்டு வந்த விதிமுறைகள் வந்து செல்லும் என்று சென்னை உயர்நீதிமன்றம் வந்து அதிரடியாக தீர்ப்பு அளித்திருக்கிறது. அது மட்டும் இல்லாமல் இவர்கள் வந்து ஒரு அதிகாரமாக கேட்க முடியாது, ஆன்லைன் நிறுவனங்கள் வந்து தங்களது உரிமை என்றெல்லாம் கேட்க முடியாது என்றும் தெரிவித்திருக்கிறது. அரசுக்கு வந்து இது போல விதிமுறைகளை வகுப்பதற்கும், அதை வெளியிடுவதற்கும், மக்களுடைய நலனை பாதுகாப்பதற்கும் அதிகாரம் உள்ளது என்றும் நீதிபதிகள் தங்கள் உத்தரவிலே குறிப்பிட்டிருக்கிறார்கள்.